இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா புதிய அட்டவணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதி வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் வாக்காளர் அட்டையில் உங்கள் பெயர் இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் புதிதாக வாக்காளர் அட்டை விண்ணப்பிக்கினாலும் சரி, விண்ணப்பித்தால் இறுதி வாக்காளர் பட்டியல் வரதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட நேம் இறுதி வாக்காளர் பட்டியல் ஆட் ஆகிடும். ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அட்டவணை என்ன என்பதை பற்றி பார்த்துவிட்டு வரைவு வாக்காளர் பட்டியல் எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ள புதிய அட்டவணை. இதிலே பார்த்தீங்கன்னா செய்தி வெளியீடுன்னு சொல்லி கொடுத்துட்டு 27/12/2023 தான் வந்து வெளியாகியுள்ளது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா 1/1/2024 தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தத்தின் திருத்தப்பட்ட அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் கீழ்காணுமாறு வெளியிட்டுள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு வந்து ஏற்கனவே உள்ள அட்டவணை திருத்தப்பட்ட அட்டவணைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்புரைகள் மற்றும் மறுப்புரைகள் மீதான தீர்வு வந்து 26/12/2023 வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்து 12/1/2024 வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுகாதார அளவுகளை சரிபார்த்தல் மற்றும் இறுதி வெளியீட்டிற்கு அனைத்தின் அனுமதியை பெறுதல், தரவுகளை புதுப்பித்தல் மற்றும் அச்சிடுதல் வந்து 1/1/2024 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்து 17/1/2024 மாற்றியுள்ளனர். அடுத்ததாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் தேதி வந்து 5/1/2024 சொல்லியிருந்தாங்க. தற்போது வந்து மாற்றப்பட்ட தேதி வந்து 22/1/2024, அதாவது ஜனவரி மாதம் 22 தான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வாக்காளர் அட்டை விண்ணப்பிக்காமல் இருந்தால் விண்ணப்பித்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட நேம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இருக்கா இல்லையா, அது எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே elections.tn.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இன்டிகிரேட்டட் டிராஃப்ட் ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷனும் இன்டிகிரேட்டட் டிராஃப்ட் ரோல் ஃபார் சென்னை ஒன்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சென்னை இருந்தால் அந்த ஆப்ஷன், சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்கள் அனைவரும் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய மாவட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எதுவாக செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் செலக்ட் பண்ண தொகுதியில் இருக்க ஊருடைய பேர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஊர் எதுன்னு சொல்லி கண்டுபிடித்த பிறகு உங்களுடைய ஊர் பேர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். வெரிஃபிகேஷன் கோடை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள் 3D9015. வெரிஃபிகேஷன் கோடை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கன்ஃபார்ம் கேட்கும். டவுன்லோட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஊருக்கான டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு வரவு வாக்காளர் பட்டியல் 2024 சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு வாக்காளர்கள் விவரங்கள், வாக்குச்சாவடி எந்த லொக்கேஷனில் இருக்குது, வாக்குச்சாவடியுடைய புகைப்படங்கள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாக்காளர் பட்டியல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய பேர், அவங்களுடைய கணவர் பேர், வீட்டு எண், வயது, அவங்க ஆனா பெண்ணா, அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யாராச்சும் நேம் வச்சு டெலிட்டாக இருந்தால் டெலிட்டட்னு சொல்லியிருக்கும். இதுவே உங்கள் குடும்பத்தை சேர்ந்த நபர் யாராச்சும் இருந்திருந்தால் அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் நீக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா வாக்காளர் அட்டை விண்ணப்பிப்பதற்கும் திருத்தம் செய்வதற்கும் பெயர் நீக்குவதற்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பு முகாம் வந்து நவம்பர் மாதத்தின் 4 நாட்கள் நடைபெற உள்ளது. அப்போ போயிட்டு நீங்கள் வாக்காளர் அட்டை புதிதாக விண்ணப்பிக்கணும்னு நினச்சா கூட விண்ணப்பித்து கொள்ள முடியும். அல்லது பெயர் நீக்குதல் செய்தாலும் செய்துக்கலாம். பெயர் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்து கொள்ள முடியும், திருத்தம் செய்து கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக வரைவு வாக்காளரை டெவலப் பண்ணி உங்களுடைய பேர் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் எதுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.